வணக்கம். குரு ஜோதிடம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, குரு வக்கர பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா துலா ராசிக்கான பலன் நம்ம பார்த்துருந்தோம். இப்ப இந்த வீடியோல விருச்சிக ராசிக்கு வக்கர கால பயிற்சி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே குரு 9 நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகம், சுப கிரகம். ஒரு நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம் எதுனா குரு பகவான். இப்ப குரு பகவான் ரிஷப ராசியில இருக்காரு. எப்பவுமே ஒரு குரு பகவான் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயர்றாருன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு முறை அந்த ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார். அந்த ஒரு வருடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மாதத்துல அந்த குரு வக்கரம் அடைவார். அப்படி அந்த குரு வக்கர காலங்கள்ல என்ன நன்மைகள் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்ப குரு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாதம் 2025 4ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு ரிஷப ராசியில வக்கரம் அடைகிறாரு. இப்ப இந்த 4 மாத காலங்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு? எப்பவுமே விருச்சிக ராசிக்கு குரு நேரடி பார்வையா ரிஷப ராசியில இருந்து விருச்சிக ராசியை பாக்குறாரு. ஆல்ரெடி விருச்சிக ராசிக்கு நல்ல அமோகமான காலங்கள் இந்த குரு கொடுத்துட்டு இருக்காரு. எப்பவுமே குரு பார்வைப்பட்டா கோடி நன்மைகள் சொல்லுவோம். என்ன தோஷங்கள் இருந்தாலும் அந்த குரு காலத்துல விலகும். எப்பவுமே குரு இப்ப ஆல்ரெடி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பாரு. எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு குழப்பங்கள் அதிகம், கோபம் அதிகம். அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, மத்தவங்களுக்குன்னா முன்னாடி நின்று எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு அந்த பயத்தன்மையினால உங்களுக்கு குழப்பங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையா இருக்கும். ஆனா இப்ப இந்த குரு வக்கர காலங்கள்ல ஆல்ரெடி குரு உங்க பார்வையை பாக்குறாரு, உங்க ராசியை பாக்குறாரு. 7ஆம் இடத்துல குரு இருக்காரு. அப்படி 7ஆம் இடத்துல குரு இருந்தாலுமே கூட இப்ப குரு வக்கரம் அடைகிறாரு. இப்பவுமே குரு பார்வைப்பட்டாவே கோடி நன்மைகள். ஆல்ரெடி உங்களுக்கு நல்லதை பண்ணுவாரு. ஆனா இப்ப என்ன பண்ணுவாருன்னா அந்த குரு வக்கர காலங்கள்ல கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவார். அதாவது நம்மளுடைய சிந்தனைகளை தெளிவுபடுத்துவார். நம்ம கொடுக்க வேண்டிய பொருளை தக்க வச்சுக்குவாரு. நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா வருமானம் கையில் வந்ததுக்கு அப்புறம் அதிகமா செலவு பண்ணுவாங்க. அது வாங்கலாமா இது வாங்கலாம், பாக்குறதெல்லாம் வாங்குவாங்க, ஆடம்பரங்கள் தேடி போவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனா அந்த கையில பணம் தீர்ந்துருச்சுன்னா ஐயோ நமக்கு பயணம் இல்லையே, எந்த வகையில கடன் வாங்கலாம், யார்கிட்ட வாங்கலாம், இதுக்கு எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கறது ஒரு தடுமாற்றம் கொடுப்பாரு. அதாவது ஆசை காமிச்சு மோசமும் பண்ணுவாரு. ஆனா இப்ப இந்த வக்கர காலங்கள்ல நமக்கு ஒரு விஷயம் கொடுப்பாரு. அது என்ன கொடுப்பாருன்னா ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அமைதியான காலகட்டத்துல கண்டிப்பா கொடுப்பாரு. ஒரு ஒரு நமக்கு இவர் கொடுத்தாருன்னா இவரு தக்க வச்சுக்க வரா அப்படின்னு குரு செக் பண்ற காலங்கள்ல தான் இந்த குரு வக்கர காலங்கள். கண்டிப்பா ஆல்ரெடி கொடுத்துட்டு இருப்பாரு. இப்ப கொடுக்கறதுனால இந்த வக்கரம் அடையறனால நல்ல காரியங்கள் தடங்கள் இல்லாம நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எப்பவுமே பாத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு நல்ல காரியங்கள் பண்ணும் பொழுது வீட்டுல குழப்பங்கள், தடுமாற்றங்கள், பிரச்சனைகள், நம்ம இதை தேடி போகணுமா வேண்டாமா பல குழப்பத்தோட தான் நல்ல காரியங்கள் நடந்திருக்கும். இப்ப பாத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்லோவா நமக்கு நடந்தாலுமே கூட நிம்மதியா நடக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு நல்ல காரியங்கள் நம்மளால சந்தோஷமா பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த குரு வக்கர காலங்கள்ல உங்களுக்கு கொடுக்க போறாரு. இந்த குரு வக்கர காலங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் மட்டும் தருவார். தீயங்கள், ஒரு தீய சக்திகளா இருக்கட்டும், இல்ல தீயங்களா இருக்கட்டும், உங்களுக்கு நெகட்டிவான எண்ணங்கள் வர்றதுக்கு கண்டிப்பா இந்த குரு உங்களுக்கு கைவிட மாட்டார். இந்த குரு வக்கர காலங்கள்ல சுபகாரியங்கள் நீங்க தேடி போங்க. சுபகாரியங்கள் என்ன சார்? ஒரு திருமணம் பண்ணலாம், ஒரு வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், கடன் தொல்லைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு கடன் கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், நம்மளால சொந்த ஊருக்கு விட்டுட்டு வெளியூர் போக முடியுமா? வெளிநாட்டுல நம்ம ரொம்ப நாள் இருக்க முடியுமா? நிறைய பேர் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போயிட்டு அங்க இருந்துட்டு ஐயோ அவசரப்பட்டு நம்ம வந்துட்டோமா, நம்ம இங்கே இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது தோண ஆரம்பிக்கும். குடும்பத்துல நிம்மதிங்கிறது இருந்திருக்காது. குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை, பிரச்சனை, நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா முடிஞ்சிருச்சு. நான் பண்ணாமையே நம்ம தண்டனை அனுபவிச்ச,
பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு பல பிரச்சனைகள் என்னை தேடி வந்தது. அப்படிப்பட்ட இருந்த காலங்களும் சூழ்நிலைகளும் மாறி உங்களுக்கு நல்லதை கொடுக்க போறாரு இந்த குரு பகவான். ஆல்ரெடி செவ்வாய் வந்து உங்க ராசிநாதன். செவ்வாய் வந்து உங்க ராசிநாதன் வந்து ஆட்சி பெற்றிருந்தாலுமே கூட உங்க ராசிநாதன் சந்திரனும் அந்த நீட்சி பெற்றிருக்காரு. அந்த நீட்சி பெற்றிருக்கிறதுனால அம்மா வகையில் இருந்த ஒரு உதவிகள் மறுபடியும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தாய் வகையில உடல் ஆரோக்கியங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாம போகும். நிறைய பேருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போறோமே இல்லையோ நம்மளால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே வந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் நிம்மதியான வாழ்க்கை, ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டா கூட நிம்மதியான வாழ்க்கைங்கிறது இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல நிறைய பேர்த்துக்கு வந்து நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகுது. அடிக்கடிக்கு வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பிளட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வரும். உடம்பு ஹீட்டு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தேவை வந்து வீடும் உடம்புல ரத்த ஓட்டம். இது நம்ம கரெக்டா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நல்லா ஜெயிக்கலாம். அதனால வந்து இப்ப இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்க ராசிநாதனா இருந்தாலுமே கூட குரு உங்க ராசியை பாக்குறதுனால, குரு வக்கர காலங்களை நல்ல பலன் கொடுக்கறதுனால கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல நிம்மதியா இருக்கலாம். நிறைய பேர் வீடு கட்ட வேண்டும், வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவங்க, கனவுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு வக்கர காலங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாம, மத்தவங்களை நம்பி இறங்காம, உங்க மேல நீங்க நம்பிக்கை இருந்து நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எப்ப பார்த்தாலும் சண்டை, பிரச்சனை, நான் ஒண்ணு சொன்னா அவங்க எதோ சொல்றது, அப்படி உங்களுக்குள்ளேயே ஒரு கீரி பாம்பா இருந்து ஒரு போட்டி போட்டுட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது கண்டிப்பா பண்ணுவாரு. இந்த காலகட்டத்துல நீங்க முழுமையா பயன்படுத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி போங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே குரு பயிற்சி, சனி பயிற்சி இருந்தாலுமே கூட அந்த வக்கர காலங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை பண்ணுவார். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சனியும் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. இப்ப குருவும் வக்கரம் அடைகிறனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை பண்ணுவார். சார் எனக்கு ஆல்ரெடி குரு பார்வை எனக்கு இருக்கு, இந்த குரு வக்கர காலங்கள்ல நமக்கு நன்மைகள் பண்ணுமா தீமைகள் பண்ணிடுவாரா அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டாம். நம்ம வந்து நீங்க அதான் நான் சொன்ன மாதிரி எது பண்ணாலும் யோசிச்சு நீங்க நிதானமா பண்ணுங்க. கண்டிப்பா தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த முழு பலனை நீங்க பயன்படுத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி போங்க. தொட்டதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிரக நிலைகள்ல நம்ம ஜாதகத்துல எப்பவுமே நம்ம குரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். குரு நம்ம ஜாதகத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறக்கும் போதே நிறைய பேர்த்துக்கு வந்து குரு வக்கரம் அடைஞ்சிருக்கும். குரு வக்கர காலங்கள் இப்ப இந்த ஒரு 4 மாசம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறக்கும் போது என்ன ஆகும்னா இந்த காலகட்டத்துல பிறக்கிறவங்க குரு வக்கரம் அடைஞ்சிருக்கலாம். நிறைய பேர் நீங்க பிறக்கும் போது அந்த காலகட்டத்துல குரு வக்கரம் அடைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரான பலன் கண்டிப்பா கொடுப்பாரு. அதனால உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதிகள் எப்படி இருக்கு, குரு வக்கர காலங்கள்ல நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பாருங்க. உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்து அதனோட வழி நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். நீங்க சுய ஜாதகம் நீங்க பார்க்கணும், முழு பலன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.